ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன வைக்க போகிறோம்னா வந்துட்டு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கலாம். அதாவது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயமும் தக்காளியுமே அதில் போட்டோம்னா நல்லா மையாக அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் எப்படி முட்டை குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து உடச்சி ஊற்றியும் வைப்பேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 4 முட்டை இருக்குன்னா 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிடுவேன். 2 முட்டை வந்து அவிச்சு உள்ளே போடுவேன். எனக்கு அப்படி வச்சா தான் பிடிக்கும். உடச்சி ஊற்றாமல் வச்சா எனக்கு முட்டை குழம்பு வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்கும்ல, நீங்கள் அதவே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க நம்ம தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் மிளகா பொடி போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா ஆட் பண்ணுறதுனாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வதக்கி நல்லா பச்சை வாசனை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சாலே நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 முட்டை தான், 3 அவிச்ச முட்டையும் 3 உடச்சி ஊற்றி வச்சேன் நான் இன்றைக்கி. நீங்கள் எல்லாமே உடச்சி ஊற்றி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உடச்சி ஊற்றும்போது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அது நல்லா கொதிக்கும்போது கரெக்டாக வெந்துடும். நம்ம உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா முட்டை வந்து தனித்தனியாக போயிடும். நம்ம வச்சதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரெக்டாக அது ஒன்றோட ஒன்றா சரியாக வந்து வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மறுபடியும் மூடி போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். நம்ம அவிச்ச முட்டையும் உள்ளே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு ஒரு 2-3 செகண்ட் நம்ம கொதிக்க விட்டோம்னாலே போதும். நம்ம முட்டை குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் வைக்கிற முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வச்சா தான் சாப்பிடுவார். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.